தந்தை, விடுதிகளின் இல்ல தந்தை என்று பன்முக தந்தை பரிமாணங்களை கொண்டாலும் அனைத்திலும் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் சாதனைகளையே பழக்கமாகவும் கொண்ட பாசத்திற்குரிய தாளாளர் தந்தை அவர்களை வணங்கி மகிழ்வதில் இப்பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் பெருமைப்படுகின்றனர். தாளாளர் தந்தை அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை அனைவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா நேரங்களிலும் பள்ளிக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து இன்ப துன்ப நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கின்ற பாசமிகு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ராமராஜ் அவர்களை பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்று அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். RCM தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை பெர்சலின் அவர்களையும் RCM தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வணங்கி மகிழ்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புனித சகாய அன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்வு நேரங்களில் நான் நினைத்துக் கொண்டிருந்த என் மனதில் தோன்றியவற்றை உங்களிடம் பகிர்கின்றேன். இந்த பள்ளி துவங்கியதிலிருந்து சற்றேறக்குறைய 100 ஆண்டுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த பள்ளியை உருவாக்கிய தந்தையர்கள், மிஷனரிகள், அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு இதை பள்ளியை வளர்த்தெடுத்த சிறு குழந்தையாக ஒரு கூரை கொட்டாயில் இந்த பள்ளி இருந்திருக்கும். நான் அதை தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கூரை கொட்டாயில இயேசு பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் இயேசு உதிர்த்தார். இந்த பள்ளியும் அப்படித்தான் உதிர்த்திருக்கும். பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய ரத்த வேர்வை, பல பேருடைய எண்ணங்கள், கனவுகள், உழைப்புகள் அனைத்தும் சேர்ந்து இன்று ஒரு மாபெரும் நிறுவனமாக இந்த பல்வேறு அண்டை மாவட்டங்களுக்கு உதவுகின்ற ஒரு கல்வி நிறுவனமாக இது வளர்ந்திருக்கிறது என்றால் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நினைத்து பார்க்க வேண்டியது இந்த பள்ளியை உருவாக்கிய குருமார்கள், மறைமாவட்டத்தின் ஆயர்கள், மேலாளர்கள் அனைவரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். நாம் இந்த நூற்றாண்டில் இருக்கின்ற வேளையில் நாம் அவர்களை நினைக்கின்ற விதமாக அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை கரவொலி மூலம் மிக பலமாக எழுப்பி நன்றியோடு இந்த வேலையை நாம் நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய உழைப்பால் தான் நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோம். இரண்டாவது, மாணவ செல்வங்கள். நேற்று நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் கவனிக்கலாமே, 10th கவனிக்கலாம். கிறிஸ்து பிறப்பு என்றாலே நற்செய்தி. நான் நேற்று ஒரு தொலைபேசி அழைப்பை கிடைக்க பெற்றேன். அதில், சார் நான் பாஸ்கர் பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி, யார் நீங்க? சார், நான் பவித்ரம் பள்ளியில 10ஆம் வகுப்பு படித்தேன். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தேன். உங்கள்கிட்ட மேக்ஸ் படிச்சேன், சயின்ஸ் படிச்சேன், 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஓ அப்படியா பாஸ்கர்? ஆமா. ஆரைசாமி அண்ணன் என்ன வேலூருக்கு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு சைக்கிள் பரிசு வாங்கி கொடுத்தாங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்க இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சார், நான் TNPSC குரூப் 2வில் தேர்ச்சி பெற்று 4 மாவட்டங்களுக்கு டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், வேலூர், கடலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களினுடைய டெப்யூட்டி டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பெற்றுள்ளேன் என்றான். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை நம் பள்ளியில் படித்த, தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவன். நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். இதுதான் நற்செய்தி, இதுதான் நற்செய்தி என்று உணர்ந்தேன். வாங்கப்பா, ஸ்கூலுக்கு வாங்க, நான் உங்களை அழைக்கணும் போல எனக்கு ஆசையா இருக்குதுன்னு சொன்னேன். சார், 1 வருஷம் டைம் கொடுங்க, கலெக்டரா வரேன்னு சொன்னேன். அடுத்த வருஷம் நான் குரூப் 1 IASல பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டான், மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டான். இன்டர்வியூ மட்டும்தான் பாக்கி இருக்குது. 6 மாசம் ட்ரைனிங் பாக்கி இருக்குது. அது முடித்து விட்டு அந்த மாணவன் வருகின்றான். இந்த நற்செய்தியை ஏன் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன் என்றால், அந்த மாணவன் படிக்கும் போது அவனுடைய பெற்றோர்கள் உடனில்லை. செல்லங்குப்பத்திலையும் பாப்பம்பாடியிலையும் மாறி மாறி சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி படிப்பான். சைக்கிள் இல்லை. 10ஆம் வகுப்பில் படித்து வெற்றி பெற்று அந்த சைக்கிளில் பள்ளிக்கு வந்த மாணவன் தற்பொழுது உழைத்து சாதித்திருக்கிறான் என்றால், பவித்திரம் பள்ளியில் புனித சகாய அன்னை அருளால் கிடைக்க பெற்ற அத்தனை பேரும் வாழ்வில் உயர்ந்து நிற்பார்கள் என்ற ஒரு மகிழ்வை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மாணவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு விழா செய்து உழைத்தால் உங்களை சகாய அன்னை கைவிட மாட்டார்கள். எனவே அன்பு மாணவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவில் உங்களையும் நான் அதற்காக வாழ்த்துகின்றேன். இந்த நேரத்தில் அனைவருக்கும், அனைத்து மாணவர்களுக்கும், அனைத்து மாணவர்களுடைய குடும்பங்களுக்கும், பெற்றோர்களுக்கும் தாளாளர் தந்தை சார்பாகவும், நிர்வாகத்தின் சார்பாகவும், ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி
மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் தாளாளர் தந்தையின் ஆசி என்றும் நிரம்ப கிடைக்கும். இந்த விழா எவ்வாறு திட்டமிடப்பட்டது என்பது மாணவர்களும் பெற்றோர்களும் அறிய வேண்டிய ஒரு நிகழ்வு. சாதாரணமாக கிறிஸ்துமஸ் விழா மாலை 4 மணிக்கு தொடங்கி 20 நிமிடத்தில் முடியும். எக்ஸாம் டைம்ல முடிஞ்ச உடனே இந்த விழா இவ்வளவு சிறப்பாக திட்டமிட வேண்டும். நமக்கு பல கிறிஸ்துமஸ் பார்த்திருப்போம். குழந்தைகள் ஒரு கிறிஸ்துமஸும் அந்த செய்தியை உணர வேண்டும். அவர்கள் இதை கண்டுணர்ந்தால்தான் வாழ்க்கையில் அவை படிப்பினையை கற்பார்கள் என்று திட்டம் தீட்டி இந்த விழாவை வடிவமைத்தவர் நம்முடைய தாளாளர் தந்தை அவர்கள். அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.